இபிஎஸ் ஓய்வூதியதாரருக்கு வீட்டு வாசலில் கிடைக்கும் இலவச டிஎல்சி சேவை பதிவு செய்வது எப்படி? இபிஎஃப்ஓ அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் இணைந்து ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டு வாசலில் இலவச டிஎல்சி வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது அவர்களின் டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற உதவுகிறது. டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட், டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ். இது குறித்து இபிஎஃப்ஓ ஜனவரி 9, 2025 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. இதில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஐபிபிபி உடன் இணைந்து வயதான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள், வங்கிகள் அல்லது இபிஎஃப்ஓ அலுவலங்களை அணுகுவதில் சிரமங்களை எதிர்கொள்பவர்களுக்கு வருடாந்திய வாழ்க்கைச் சான்றிதழ் செயல்முறையை முடிக்க ஆதரவளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் தபால் போஸ்டர்கள் மற்றும் டாக் சேவகர்கள் டிஎல்சி செலுத்த வேண்டிய இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களை சந்தித்து ஓய்வூதியதாரரிடமிருந்து எந்த கட்டணமும் வாங்காமல் அவர்களது டிஎல்சியை பதிவு செய்வார்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த சேவை முற்றிலும் இலவசமாக இருக்கும். எஸ்ஓபியின்படி வெற்றிகரமான டிஎல்சிகளுக்கு மட்டும் சிபிபிஆர்சி இபிஎஃப்ஓ ஆல் கட்டணங்கள் செலுத்தப்படும் என்று இபிஎஃப்ஓ சுற்றறிக்கை கூறுகிறது. டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழ் என்றால் என்ன? ஜீவன் பிரமான், ஆயுள் சான்றிதழ், வாழ்க்கைச் சான்றிதழ் என்றும் அழைக்கப்படும் ஒரு டிஎல்சி, டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட், மத்திய, மாநில அரசு, இபிஎஃப்ஓ போன்றவற்றின் ஓய்வூதியதாரர்கள் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க உதவும் ஒரு பயோமெட்ரிக் இயக்கப்பட்ட டிஜிட்டல் சேவையாகும். ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற ஓய்வூதியதாரர்கள் ஆதார் ஆதாரித்த அங்கீகாரம், கைரேகை அல்லது முகம் பயன்படுத்தி தங்கள் டிஎல்சியை சமர்ப்பிக்கலாம். இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு காலக்கெடு உள்ளதா? ஒரு காலக்கெடுவிற்குள் தங்கள் டிஎல்சியை சமர்ப்பிக்க வேண்டிய மற்ற ஓய்வூதியதாரர்களைப் போலல்லாமல் இபிஎஸ் உறுப்பினர்கள் எந்த நேரத்திலும் தங்கள் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்பட்ட டிஎல்சி சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 1 வருடத்திற்கு செல்லுபடியாகும். இபிஎஸ் 95 உறுப்பினர்கள் ஓய்வூதிய விநியோக வங்கி, பொது சேவை மையம், ஐபிபிபி, இந்திய தபால் அலுவலகம், தபால் போஸ்டர்கள், உமங் செயலி மற்றும் அருகிலுள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். இபிஎஃப்ஓ முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் மூலம் டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதை ஊக்குவித்து வருகிறது. இதனால் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வீட்டிலேயே டிஎல்சியை சமர்ப்பிக்க முடியும். எனினும் சில ஓய்வூதியதாரர்களுக்கு ஸ்மார்ட் போன்களுக்கான அணுகுதல் இல்லாமல் இருக்கலாம். சிலரால் டிஎல்சியை சமர்ப்பிக்க வங்கிகள் அல்லது இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு செல்ல முடியாமலும் போகலாம். அவர்கள் இபிஎஃப்ஓ, ஐபிபிபி அளிக்கும் இந்த இலவச சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். டோர் ஸ்டெப் டிஎல்சி சேவை. வீட்டு வாசலில் டிஎல்சி சேவையை பெற என்ன செய்ய வேண்டும்? ஸ்டெப் 1. ஓய்வூதியதாரர்கள் எந்தவொரு ஐபிபிபி சேனல் மூலமாகவும் வீட்டுவாசல் டிஎல்சி சேவைக்கு கோரிக்கை விடுக்கலாம். ஸ்டெப் 2. டிஎல்சி உருவாக்கத்தை தொடங்குவதற்கு முன் ஐபிபிபி நபர் டிஎல்சி இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லையா என்பதை உறுதி செய்து கொள்வார் மற்றும் டிஎல்சி உருவாக்கத்தை தொடங்குவதற்கு முன் பிபிஓ மற்றும் ஆதாரில் உள்ள பெயர் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் பொருந்துவதை உறுதி செய்து கொள்வார். ஸ்டெப் 3. டிஎல்சியின் பதிவு முன்னுரிமையாக எஃப்ஏடி முறையை பயன்படுத்தி செய்யப்படும். அது தவறிய நிலையில் ஜீவன் பிரமான் செயலி மூலமாக மற்ற பயோமெட்ரிக் அங்கீகார முறைகளும் அறியப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஓய்வூதியதாரர் உயிருடன் இல்லை என்றால் அவரது மரணம் இபிஎஃப்ஓவிற்கு தெரிவிக்கப்படும். இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் டிஎல்சி வீட்டுவாசல் வங்கி சேவையை எப்படி பெற முடியும்? ஓய்வூதியதாரர்கள் ஐபிபிபியின் கஸ்டமர் சர்வீஸ் எண் 033-220-900 என்ற எண்ணுக்கு அழைத்து வீட்டிற்கு வரும்படி கோரிக்கை விடுத்து இந்த சேவையை பெறலாம். டிஎல்சி சமர்ப்பிப்பு எப்போது வெற்றிகரமாக கருதப்படும்? ஒரு டிஎல்சி சமர்ப்பிப்பு பின்வரும் சமயங்களில் வெற்றிகரமாக கருதப்படும். டிஎல்சி ஆபரேட்டர் ஐபிபிபியாக இருக்க வேண்டும். ஐபிபிபி ஆபரேட்டரால் டிஎல்சி உருவாக்கப்பட்ட நேரத்தில் டிஎல்சி ஏற்கனவே நிலுவையிலோ அல்லது 30 நாட்களுக்குள் டியூ என்ற நிலையிலோ இருக்க வேண்டும். வெற்றிகரமான ஒரு டிஎல்சி 12 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். ஐபிபிபியால்